இங்க இந்த நாட்டுல நீங்க சொன்ன நாட்டுல அனைவரும் இந்த நாட்டுல கிடையாது. அனைத்தையும் செய்து முடித்து விட்டாய் அல்லவா? நாடு நகர் அனைத்து என்னுடைய பேருக்கு உயிர் சாஸ்திரம் எங்க இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது. உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஏன் நீ பெண்ணாக இருக்கின்றாய் அல்லவா? ஆமா. உன்னிடத்தில் இருந்தால் அதை பறித்துக் கொண்டு சென்று என்னிடத்தில் இருந்த பத்திரமா இருக்கும் அல்லவா? அப்படியா? அதற்காக சொல்லுகின்றேன், சீக்கிரமாக சென்று அந்த உயிரை கொண்டு வா. என்னிடத்தில் யாரா பறித்துக் கொள்வார்கள், அதனால உங்ககிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்றீங்க. அறிவுள்ளவள் என்னால தர முடியாதுங்க. தர முடியாது என்ற வார்த்தை இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அது முன்னாடி கஷ்டம் எல்லாம் ஒண்ணு தானே. முன்னாடி உன்னிடத்தில் இருக்கிறது, ஏண்டி போய் அதை கஷ்டப்படுது? உடைய அறிவுக்கு வேலை கொடுத்தவனே நான். அது யாருக்கு சொந்தம்? இல்லை மறுத்து சொந்தம். ஆமா, இல்ல மறுத்து பேசவில்லை. நீங்க சொன்னீங்க, நான் செய்து முடிச்சேன். செய்து முடித்தான். ஆமா, உனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். வேண்டாம், விளையாடாதே, பொல்லாதவனு பொறுமையை கொடுக்காதே. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. எல்லாம் தரமுடியா 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 தர முடியாதா? முடியாது. நீ சாக வேண்டியவன். ஏன் நான் வாழ வேண்டியவன். எப்படி? நீ இருந்தா எனக்கு தலாம். போய் சேரி மலை. உன் வார்த்தை கேட்டு எல்லாரும் குடும்பத்தை எடுத்து விட்டேன் பாவி. வீணான பையன் சமாளி சக்காலத்தி போச நானும் இருந்தாலும் உன் வார்த்தை கேட்டு ஒரு பத்தினி தெரிஞ்சிருந்தோம். முத்துமி அவதான் கலைச்செல்வி. வீணான பையன் சுமத்தி அவளையும் நாட்டை விட்டு விரட்டு விட்டு அவன் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா? சும்மான ஒரு பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. நான் பெண்ணாக இல்லை, நான் பேயாக மாறிவிட்டேன். எனக்கு வந்த நிலைமை பார்த்தீங்களா? யாருக்கும் கூடாது. இருந்தாலும் கார்த்தி வச்சுக்கிறீங்களா? தேவஸ்து போய் 10 வருஷம் நான் செத்தாலும் மீண்டும் வந்து நான் போயிட்டு வட்டா. நான் செத்து நீ யாரும் ஆயாதீங்க. நான் போயிட்டு வட்டா. ஐயோ போய் வட்டா. சொல்லக்கூடாது. அதனால ஐயா செல்வராஜ் ஐயாவுக்கு பதவி பிரமாணம் எடுத்து போறாரு. ரெண்டாவது செல்வராஜ் ஐயா வந்துக்கிறாரு. இப்போ ஐயா நீ பேசுங்க. நீ சொல்லுங்க, பேசுங்க. பேச வேண்டும், பேச வேண்டும். அப்படி சொல்லு. இருக்கின்ற நாள் 16ஆம் நாள் மாடையல் மணிமுடி சுகுட்டும் நாள். சீக்கிரமாக சென்று கொண்டு வந்து ஆகட்டும். எங்க எஜமானுங்க? நாங்க யாரு தெரியலப்பா. யாருன்னு தெரியலையா? திருப்பதி போயிருக்காம அம்மன் டாக்டர் அடங்கவே மாட்டீங்களா நீங்க? நான் வாழை அவுத்து விடா. நான் ஒருத்தர் கூட தாங்கி இருக்க மாட்டேங்க. நல்லவன் மாயவன் நாட்டிலே நீ பேசக்கூடாது. அது ஒரு அவனை பாட்டு பேசிவிட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடாது. ஒரு கண்ணோட்டம் எத்தனை குடும்பம் தான் கேட்டு போறா? என் கண்ணில் பட்டா விடவே மாட்டேன். தீர்வனால் அடுத்த ஜென்மத்துல வந்து இனி முதல் கொண்டு நீ எதற்காக கவலைப்பட வேண்டாமா? உன்னை நல்ல முறையில் படிக்க வைத்து
நல்ல முறையில் ஆளாக்குவது இந்த தாய்மாமனின் கடமை. நான் சென்று அதற்குண்டான வேலை செய்கிறேன். நீ ஆடி பாடி விட்டு சந்தோஷமா இருந்துட்டு பிறகு வீட்டுக்கு வந்து